எப்போ பார்த்தாலும் பன்னு வேணும் வெண்ணெய் வேணுன்ற மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மைக் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே தான் இருப்பேன். அந்த வகையில் வந்து கொஞ்ச நாளாக மைக்கு தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த மைக் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று செலக்ட் பண்ணி இப்போ லைவ் சேல் போயிட்டு இருக்கும்போது ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ப்ரிமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பர்சனலாக உண்மையாலும் என்னோட ஒப்பீனியனை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இது பிடிக்கல. ஏன் இதை வந்து இப்படி வாங்கினேன் அப்படின்னு எனக்கும் தெரியல. 1000 ருபீஸ் பட்ஜெட்டில் வாங்கியிருந்தேன். உள்ள ஒரு கேஸோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ கிணத்துக்குள்ளே நின்று பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏற்கனவே என் வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வேற பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்குது. இது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இதை வந்து ஆர்டர் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த மாதிரி கேஸோடு வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆகாது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேக்கில் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஒரு பேபி வந்து ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 2 வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு அதை அப்படியே தான் வச்சிட்ருக்கேன். பார்க்குறதுக்குலாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. நீங்கள் யாராவது இந்த மைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 ருபீஸ் பட்ஜெட்டில் ஏதாவது நல்ல மைக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணவில்லை.